வெல்கம் பேக் டு த காய்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சிஎஸ்கேவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நேத்து சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தோத்துட்டாங்க. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கன்வின்சிங்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே வந்து டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே கிட்டத்தட்ட நசுக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். கிளியர்லி தாட்ஸ் அண்ட் கேமோட ராஜஸ்தான் பவுலிங் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் இருக்கு. 27 ரொம்ப கம்மியான இருக்க T20 ஜெனரேஷன் வந்து 27 கம்மியான ஸ்கோர். ஸோ அவங்க பவுலிங் ரொம்ப அதிகமா ஸ்கேரியா டீம். ஸோ சென்னை பேட்டிங் ஆடவே கிடையாது. அதான் விஷயம். பேட்டிங் வந்து ரொம்ப மட்டமா ஆடுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். மட்டமான கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பவுலிங் ஃபேவரா இருந்துச்சு. எஸ்பெஷலி இது மழை வந்த காரணத்தினால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு. கண்டிஷனுக்கு இந்த மாதிரி ஆண்டிருக்கோம். ஒரு துராஜ் வந்து ஒரு 10 பால் ஆண்டிருக்காரு. சுத்தி விட்டாருன்னா அது என்ன இருப்பாங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 பால் ஆண்டிருக்காருன்னா அவர் ஒரு சீனியர் அந்த டீம்ல அப்படின்றப்ப அவர் இன்னிங்ஸ் கொஞ்சம் லாங்கா ஆண்டிருக்கலாம். அவுட் ஆனது ஒரு விஷயம். எப்படி அவுட் ஆகும் இருக்குல்ல 3 போல்டையும் காட்டி அவுட் ஆகுறது. எஸ் அவங்க டீமாவே ஃபெயில் ஆயிட்டாங்க. எஸ் இது மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு மேட்ச் வரும். கண்டிப்பா எந்த டீமுக்குனாலும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தது அவங்களுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச்ல அந்த அப்ரோச்ன்றத கரெக்டா மாத்தணும். ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. எந்த பால்ஸ் அடிக்கணும், யார் அடிக்க கூடாதுன்ற ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து என்னன்னா வந்து சிஎஸ்கே வந்து ரிவ்யூ ஆகிட்டாங்க. பவுலிங் வந்து சூப்பரா போட்டாங்க. லென்த் அவங்க எல்லாமே ஈஸியா வந்து போட்டாங்க. ஈஸியா வந்து எஸ் நியூ பால் பவுலிங் சிஎஸ்கேட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6 6 0 2 17 18 ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு. யா அதான் டோட்டல் பேட்டிங் கொலாப்ஸ் அண்ட் பேட்டிங் ஃபெயிலியர் எக்ஸப்ட் ஜேமி ஓவர்டன். கண்டிப்பா அவர் நல்லா ஆனார் இன்னைக்கு. மிச்சோட ஆனாரு. ஐ திங்க் ஒரே ஒரு பாசிட்டிவ் இந்த கேம்ல இருந்து எடுத்துட்டு போனா ஜேமி ஓவர்டன் மட்டும் தான். 42 ஆஃப் 35. அட்லீஸ்ட் அவர் அந்த கேம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாரு கேம்ல. மத்தவங்க வந்து லைக் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. அட்லீஸ்ட் ஒரு 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 ஃபினிஷர் இந்த மாதிரி ஆடுறதுன்றது கொஞ்சம் லைக் நெக்ஸ்ட் கேம்ஸ்ல அவங்க வந்து கொஞ்சம் பெனிஃபிட் படும். கண்டிப்பா தரும். கண்டிப்பா அது ஒரு ஜெமி ஓட்டு நடிச்ச ஒரு இன்னிங்ஸ் வந்து பட் அதே வந்து இருக்கு அவங்களுக்கு ஓகேவா யா இருக்கிற ஒரே பாசிட்டிவ் இந்த கேம்ல அவர்தான். வேற என்ன பண்ணுது? பவுலிங்ல இருந்து ஒரு பாசிட்டிவும் கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்டட் த வே அவங்க சிஎஸ்கே நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே தான் நடந்துச்சு. 12 ஹவர்ஸ் கேம்ஸ் முடிச்சிட்டாங்க. ஐ எக்ஸ்பெக்ட் 10 ஹவர்ஸ் டு ஃபினிஷ் தி கேம். ஸோ ராஜ்நாயல்ஸ் ஆர் டூ ஸ்லோ ஃபார் மீ, மை ஒப்பீனியன். அண்ட் யா கண்டிப்பா இதோட பவுலிங் பார்க்கும்போது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. ஒரு 3 டீம் 5 டீம் தான் கலந்துருக்கு. 3 மேட்ச்லயுமே வந்து ஒரு குரூப் பவுலிங் டீம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஒரு குரூப் ஒரு குரூப்பா பவுலிங் பெர்ஃபார்ம் பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். யா பட் இட்ஸ் டூ இயர்லி டு ஜட்ஜ் எனி ஒன் பவுலிங் ஸ்ட்ரென்த்தா வீக்கான்றது. ஏன்னா நிறைய டீம்ஸ்க்கு வந்து அவங்களோட 100% பவுலிங் இன்னும் வரல. ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் பவுலிங் அட்டாக்னு சொல்ல முடியாதுன்னா இட்ஸ் ஃப்ளாஸ் இருக்கு. ஸோ ஃப்ளாஸ் வந்து இல்லாமல் இல்லை, எல்லா டீம்லையும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்போ சரின்னா ஹாஃப் ஆஃப் டோர்னமெண்ட் முடியும் போது டெஃபினட்டா சாயம் வெளிக்கும். அது அப்பதான் தெரியும். அப்பதான் நம்ம ஜட்ஜும் பண்ண முடியும். சாயம் வலிக்குதோ இல்லையோ மஞ்சள் சாயம். எஸ். ஸோ ஓகே நம்ம சிஎஸ்கே வந்து ஏன் சொல்ல போனாங்கன்னு தாண்டி நான் என்ன முடிவு பண்ணிருந்தேன் இன்னைக்கு வந்து பேசி உங்ககிட்ட வந்து யா எக்ஸ்பெக்டட் சிஎஸ்கே கிட்ட இதான் எதிர்பார்த்தேன். எஸ்பெஷலி தி
லாஸ்ட் கீ பிளேயர்ஸ் எஸ்பெஷலி டிவால் பிரேவிஸ் ஒரு தோனி மாதிரி பிளேயரும் வந்து நான் வந்து கீன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆஸ் அ மென்டாரா ஏன்னா அந்த டீம்ல வந்து ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தோனி மட்டும்தான். ஸோ அன்னைய நேரத்துல ரிலீஸ் இல்லாதது கண்டிப்பா அவங்க பயங்கர பெரிய பெரிய மிஸ். ஏன்னா அவங்க டீம் அத நம்பி தான் இருந்துச்சு. இப்ப அது இல்லன்ற போது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. மேட் ஹென்ரி இஸ் குட் அட் இன் ஸ்விங் கண்டிஷன். நாட் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ட்ராக்ஸ்ல கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஓகே. அப்படி பீச் மேட்ச் இருந்துச்சு. மூமெண்ட் இருந்துச்சு. போது டோட்டலா வேற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்டென்ட். ஆனா எஸ்பெஷலி இந்த T20 மாடர்ன் எரா கேம்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இன்டென்ட்ன்ற ஒரு வார்த்தை தான் அந்த கேமே தீர்மானிக்குது. ஏன்னா நம்ம எப்படி வந்து அதுக்கே போய் தான் விட்டானாங்க நிறைய பேர் எல்லாருமே. ஒரு சிவம் வந்து ஒரு சிக்கர் அடிச்சாரு. அடுத்த வந்து சிக்கடிக்க போய் விட்டாரு. அந்த பக்கம் இருந்தது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு தப்பா இருந்தது. ஒரு வயசு சொல்லிட்டு பாய் என்ன ஷாட் ஆடணும் என்ன பக்கம் அடிக்கணும் அவருக்கு அப்புறம் அந்த ஷாட் எடுக்க கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்தியன் லீடர்ஸ் வந்து யாரும் பண்ணல. ஒரு சுல்தான் கேக்வால், ஒரு சாம்சன், ஒரு தூபே. கம்பேர்ட்லி நீங்க சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது ராஜ்மஹல்ஸ் பெட்டர் பொசிஷன் இருந்தாங்க. 128 சேஸ்ன்றது எனி டே ஈஸி தான். ஸோ அது ஒரு ரீசன். பிளஸ் இன்டென்ட்ன்றது வந்து பார்த்தா நான் சிக்ஸ் அடிக்கிறேன், நான் சுத்துறேன். இது இன்டென்ட் கிடையாது. இன்டென்ட்றது நான் இந்த பாலுக்கு ஆடுறேன். பட் நான் வந்து ஒரு 4 அடிக்க ட்ரை பண்றேன். ஒரு 6 அந்த மாதிரி தான். லைக் ஒரு ஏதாவது பண்ண பார்க்கறேன் தவிர, ஒரு பாலுக்கு நான் வந்து புஷ் குடுக்குறேன். அதான் இன்டென்ட். நான் வந்து 6 அடிக்கிறது தான் இன்டென்ட் அதெல்லாம் கிடையாது. நான் சுத்த போறேன். இதான் இன்டென்ட். அந்த வேர்ட் கிடையாது இன்டென்ட்றது. நான் வந்து லைக் கொஞ்சம் ஸ்கோர் வந்து கொஞ்சம் லைக் ஆக்டிவா வச்சுக்க ட்ரை பண்றேன். என்னோட வந்து டீம் வந்து பேக் ஃபுட்ல இல்லாம பார்க்குறேன். அதான் இன்டென்ட். ஸோ அந்த வேர்ட அவங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி வைபவ் வந்து பாலுக்கு பால் வந்து அந்த இன்டென்ட்ன்ற வேர்ட வச்சாரு. நான் 6 மட்டும் அடிக்க போறதில்ல. நான் 4ம் அடிப்பேன். நான் நினைச்சா ரன்னும் ஓடுவேன். நான் 6ம் அடிப்பேன். அதுதான் இன்டென்ட். அதே மாதிரி கேப்டன்ஷிப் வந்து சூப்பரா பண்ணாரு கேப்டன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டைம் கேப்டன் அஸ் ஃபுல் டைம் கேப்டன்ஷிப் ரொம்ப ஆர்டினரியா பண்ணாரு. ஒரு 128 நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க 128 வச்சு எதுவும் இந்த மாதிரி ட்ராக்ஸ்ல 128ன்றது தோனி, ரோஹித் சர்மா இவங்களே இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் தோனி, ரோஹித் சர்மா தான் பண்ண முடியாது தான். பட் வந்து 120 ரன் இருந்தாலுமே இப்ப மேக்ஸ் ஷாருக்கு வந்து பவுலிங் கொடுத்துக்கலாம். வைப் ஆடும்போதும் நிறைய டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணாரு. கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட். நான் வந்து 11லயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. லைக் ஐ டோன்ட் நோ வை யுர்வில் பட்டேல் வந்து டீம்லயே இல்லன்றது எனக்கு தெரியல. நெட்ஸ்ல நல்லா தான் பண்ணாரு. வார்ம் மேட்ச்ல நல்லா தான் பண்ணாரு. சஃப்ராஸ் கான் அகேடா ருத்ராஜ் உர்விலுக்கு அகேடா சஃப்ராஸ் என்ன பண்ணாருன்றது எனக்கு சரியாவே தெரியல. போன வருஷம் உர்வில் இம்ப்ரஸ் சிஎஸ்கே. பட் கிடையாது. சும்மா வச்சிருக்காங்க. வந்து சும்மா இருந்தாரு. விக்கெட் வேகமா போனோடனே வந்து யாருன்னு தெரியாம சர்ப்ரைஸ் ஆக்கிட்டாங்க தெரிஞ்சு. மேபி இருக்கலாம். பட் அவங்கள கேட்டீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ யா அண்ட் அவங்களுக்கு வேற என்ன சொல்றது? ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து இன்னைக்கு லைக் டெட்லி பவுலரா காமிச்சிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பெரிய பவுலரா அவர் வந்து காமிச்சுக்கலாம் அடுத்த 4 மேட்சஸ். பட் ஐ டோன்ட் சி ஜோஃப்ரா ஆர்ச்சர் கம்மிங் பேக் லைக் ஓல்ட் ஆர்ச்சர். ஸ்டில் ஹேஸ் டைம் டு டிசைட். இன்னைக்கு மேட்ச் ராஜஸ்தான் டீம் பார்க்கும்போது ஜடேஜாவோட bowling பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. தெரிஞ்சு பவுலிங் ஓகே. அவங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் டெப்த் இல்ல. டெப்த் மீன்ஸ் இருக்கு. ஒரு 7, 8ல ஆடுறதுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்கலாம் சாலிட் பிளேயர்ஸான்னு கேட்டா அது டவுட். தே ஆர் குட் பிளேயர்ஸ். நாட் அந்த லெவல்ல. ஏன்னா 7ல ஜடேஜான்றபோது உங்களுக்கு சம்திங் லேக்ஸ்ன்னு தோணும் கண்டிப்பா. ஜடேஜா 7ல விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் அந்த லெவல்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்சிபில ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் குருணல் பாண்டியா. அவரு 8ல வராரு. ஸோ அத நான் மீன் பண்றேன்.
அத அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சா கரெக்ட்டா இருக்கும். சிஎஸ்கே மிஸ் பண்ணாங்க. அண்ட் ஜடேஜா சூப்பரா அன்னைக்கு பவுலிங்கும் போட்டாரு. 2 விக்கெட்ஸ் அண்ட் 2 குரூஷியல் விக்கெட்ஸ். ஒரு ஸ்பின் ஹிட்டர். ஆனா சிவம் துபேவும் சரி, ஒரு நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய சர்ஃப்ராஸ் கானையும் சரி 2 பேத்தையும் எடுத்தாரு அவரு. ஓகே. அண்ட் நோ, நோ, நோ. ஏன்னா அவர் வந்து சாம்சங் வாங்கியிருக்காங்க. ஸோ மிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. வின் வின் சிச்சுவேஷன் தான் போத் டீம்ஸுக்கும். அவங்க இருந்த நிலைமையில. ஸோ யாரும் மிஸ் பண்ண போனதில்ல. யா யா கண்டிப்பா சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச்க்கு நெறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா தெரியல. பட் தே ஹேவ் டு சேஞ்ச் அப்ரோச். எப்படி அவங்க ஆடணும்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் இட்ஸ் வெரி குரூஷியல் கேம் ஃபார் சிஎஸ்கே. பஞ்சாப் கிங்ஸ் ஆடுறாங்க. அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆடுறாங்க. 2மே கதர் சைடு சொல்லலாம். லிட்டரலி தே ஹேவ் அ குட் பேட்டிங், தே ஹேவ் குட் பவுலிங் அண்ட் தே ஹேவ் குட் ஆல் ரவுண்ட் சைடு. அந்த போத் தே பிளே ஃபைனல் லாஸ்ட் இயர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டீமை நீங்க பேஸ் பண்றீங்கன்னா you have to come with a game. So CSK வருவாங்கன்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் கேம் நம்ம வந்து ப்ரிவ்யூ ஷோல பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ see you, bye and நெக்ஸ்ட் கேம்ல சந்திப்போம்.